ஷேய் பார்வதி அம்மா, மதுரை கணக்கு வரைக்கும் ஏட்டில் எழுதின கணக்கில் மனைவிக்கு பதவி கொடுத்துட்டார். இப்போ சென்னை மெட்ராஸில் இந்த செம்மத்தில் ரொம்ப மோசமாக வச்சிருக்கா. இதுக்கு என்ன யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தா, யோசனை பண்ண உடனே வா சென்னை மெட்ராஸில் உட்காரணும், டைம் இல்லை, ரொம்ப மோசமாக படுத்தி வச்சிருக்கா, நீ பெண்ணு மேலே நீ உட்காந்துக்கோ, அமர்ந்து உட்கார்ந்து அந்த படிப்பு என்னென்ன பெட்டிஷன் போட்டிருக்கான், என்னென்ன வழக்கு போட்டிருக்கான், எதுக்கு இந்த மாதிரி ஆட்டம் ஆடுதான், எதுக்குங்கிற கணக்கை எடுத்து பிரட்டி பார்த்து அதை கையெழுத்தை இட்டு உள்ள தூக்கி போடு, எழுதிரு. அதுக்கப்புறம் நான் பார்க்க கோச்சான் ஆணுக்கு அவர் சிரசில் உட்கார்ந்தார். சென்னை மெட்ராஸ் புது நீதிபதி ஜட்ஜி அமர்ந்து உட்கார்றார். அவர் உட்காரையில் புதுசுதான் உட்காரணும், பழசுல அப்படியே கழிச்சு விட்டார். சென்னை மெட்ராஸில் ஓரம் கட்டிட்டார். புதுசா நீதிபதி ஜட்ஜி உட்காரணும்ல, அவர் உட்கார்ந்துட்டாரு. அவர் உட்காரையில் ஜட்ஜி உட்காரணும். இனிமே சென்னை மெட்ராஸில் இரண்டு கட்சிக்காரனையும் வேரோட கூண்டோட அள்ளிரோம்னு அந்த ஏட்டில் உள்ள கணக்கை எடுக்கார். 7வது செம்மத்தில் 7 செம்மமாக இந்த இரண்டு கட்சியும் தமிழ்நாட்டுக்குள்ளதான் எனக்கு மெயின் கணக்கு அப்படின்ட்டார். இந்த கணக்கு எடுக்க எடுக்க டெல்லி வரைக்கும் அது ஆட்டாமுட்டிக்காக போய்கொண்டே இருக்கும் அப்படின்ட்டார். சென்னை மெட்ராஸ் 10 to 11 மணி வரைக்கும் அமர்ந்தோம். 1 மணி நேரம் அதுக்குள்ளே என் மகன் என் புள்ள குளிப்பாட்டி அலங்காரம் பண்ணிடுவான். நாங்கள் 2 பேருமே ஜட்ஜமாக புது கணக்கில் 2 பேருமே உட்கார்றோம். முக்கால் சத்தியம் புது கணக்கில் புது நீதிமன்ற கணக்கில் இந்த செம்மத்தில் ஜட்ஜா ஐயா உட்கார்ந்துருக்கார். முக்கால் சத்தியம் நான் பார்வதி ஜட்ஜமாக உட்கார்ந்துருக்கேன். தப்புக்கு தண்டனை கொடுத்து ஆகணும்னு அந்த ஏட்டில் உள்ள கணக்கு எடுத்து ஓலைச்சோடு கணக்கில் எடுத்து வெளியே விடு அப்படின்ட்டு அதை படித்து பார்த்து விடு. முக்கால் சத்தியம் ஓலைச்சோடு எழுத்து என் ஈசன் எழுத்து எனக்கு மட்டும்தான் தெரியும், உலகத்தில் வேற யாருக்கும் தெரியாது. என் ஈசன் பரமசிவன் என் ஈஸ்வரன் எழுத்து அந்த ஓலைச்சோடு எழுத்து எனக்கு தான் தெரியும். அந்த எழுத்து சென்னை மெட்ராஸில் கணக்கு 10 to 11 மணி வரைக்கும் நீதிமன்ற கோர்ட்டில் நாங்கள் 2 பேரும் உட்கார்றோம். கணக்கு எழுதி முடித்த உடனே 11 மணிக்கு கைலாசத்தில் அமர்ந்துருவோம். என் புள்ள குளிப்பாட்டி சீராட்டி நீதிபதி ஜட்ஜாக நாங்கள் 2 பேருமே உட்கார்ந்துருப்போம். உலக நாடே பார் முக்கால் சத்தியம்.